ராமநாமத்தை உச்சரித்தால் மட்டும் போதுமா? தினமும் ராமா என்ற நாமத்தை உண்மையுடன் ஜபித்து வந்தார் முருகேசன். ஒரு தீவிர ராம பக்தர். ஒரு நாள் அவரது வீட்டு அருகே ஒரு கிளிக்குஞ்சு விழுந்தது. அதை அழைத்து வந்து கூண்டில் வைத்து பாதுகாத்தார். காலப்போக்கில் அந்த கிளிக்கு ராமநாமத்தை சொல்லிக் கொடுத்தார். அதுவும் அடிக்கடி ராமா ராமா என சொல்வதாய் பழகியது. ஒரு நாள் கிளி அவனை நோக்கி, தினமும் ராமநாமம் சொன்னால் நன்மை கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன பயன் கிடைத்தது என கேட்குமாறு ஒரு ஞானியிடம் கேட்டு வரும்படி சொன்னது. முருகேசன் அந்த ஞானியை சந்தித்து கிளியின் சந்தேகத்தை கேட்டார். ஞானி பதில் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தார். வீட்டிற்கு வந்த பின் கிளி கேட்டது. ஞானி என்ன சொன்னார்? முருகேசன் அமைதியாய், அவர் எதுவும் பேசவில்லை, மௌனமாக இருந்தார் என்றார். அடுத்த நாள் கிளி கூண்டில் உயிரை விட்டிருந்தது. மனம் வருந்திய முருகேசன் அதை மரப்பெட்டியில் வைத்து மலர்களால் அலங்கரித்து இறுதி பயணமாக ராம பஜனை செய்தார். பஜனை முடிவதற்குள் கிளி திடீரென உயிருடன் பறந்து ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அதிர்ச்சி அடைந்த முருகேசன், நீ இறந்தது போல நடித்து ஏமாற்றினாயா என்று கேட்டார். அதற்கு கிளி பதில் சொன்னது, சாமி, நான் யாரையும் ஏமாற்றவில்லை. மௌனம் என்பதன் தத்துவத்தை ஞானி மூலம் உணர்ந்தேன். வாயால் மட்டும் நாமம் சொல்வது போதாது, நாமத்தை ஆத்மாவோடு ஒன்றியபடி உணர வேண்டும் என்பதைத்தான் அவர் சொன்னார். அந்த உணர்வை அனுபவிக்க நான் சில நேரம் மயக்க நிலையில் இருந்தேன். ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று எனக்கு கூறிய உங்களுக்கு என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லையே. சானநாம் என்றது இந்த வார்த்தைகள் முருகேசனின் மனதை துளைத்தது. இறுதியில் அவருக்கு புரிந்தது, ராமநாம ஜபம் வெறும் சொற்கள் அல்ல, ஆனந்தமும் உணர்வும் கலந்த வழிபாடு என்று.